ஏண்டி ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபோன் போட்டு அவன் எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்க? இல்லத்த, எப்பவும் முத்து ஞாபகமாவே இருக்கு. அவன் இங்க நல்லா தான் இருக்கான். இங்க கொண்டு வந்து விட்டுட்டல்ல, உன் பயம் போயிடுச்சுல்ல, அப்ப கொஞ்ச நாள் நிம்மதியா இரு. இல்லத்த, அவனை பார்க்காம இருக்க முடியல. அதான் அவனை பார்க்க நான் ஊருக்கு வந்தேன். அப்படியா? எப்ப வந்த? வீட்டுக்கு வரவே இல்லையே நீ? இல்லத்த, அவன் என்னை பார்த்துட்டா அப்புறம் என் கூட வரேன்னு அடம் பிடிப்பான். அதுவும் இல்லாம நானும் அவனும் நேருக்கு நேர் பார்க்கவே கூடாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. பிள்ளைய விட ஜோசியக்காரர் சொன்னதான் அவனுக்கு பெருசா போச்சா? என்ன பண்றது அத்தை, என்னால அவனை பார்க்காம இருக்க முடியல. அதான் வந்தேன். இதுதான் என் விதின்னு ஆயிடுச்சு. ஏன் இப்படி சொல்ற? இல்லத்த, நான் தள்ளி நின்று அவனை பார்த்தேன். நம்ம ஊர் கிரவுண்ட்ல ஒரு பையனை போட்டு அவன் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அது அவன் மேல தப்பு இல்ல, நானும் விசாரிச்சேன். அவன் நம்ம காமாட்சி பையன் தான். இன்னொரு சின்ன பையனை போட்டு அவன் அடிச்சிருக்கான். அவனே முத்து அடிச்சிருக்கான். இந்த வயசுல அவனுக்கு இதெல்லாம் எதுக்கு அத்தை? ஏண்டி, அவன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான். இந்த வயசுல அவனை கேள்வி கேட்கறான். அது நல்ல விஷயம் தானே? இல்லத்த, எனக்கு பயமா இருக்கு. அவனை தனியா விட்டதுனால முரடனை வளர்ந்துருவானோன்னு எனக்கு தோணுது. இங்க இருந்த வரைக்கும் அவன் அப்படி இல்லை. அப்போ நான் சரியா வளர்க்கலன்னு சொல்றியா? அப்படி இல்லத்த. உன் பார்வையில அவன் முரடானா தெரியறான். ஏன் பார்வையில அவன் தப்ப தட்டி கேட்கிற தைரியமான பிள்ளையா தெரியறான். நல்லவனும் முரடனும் மனசுல மனுஷத்தன்மை இருந்தா போதும். முத்து நல்லவனாதான் வளர்றான். அவனை நான் நல்லா தான் வளர்க்குறேன். நீ தேவையில்லாம பயந்துகிட்டே இருக்காத. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்காத்த. இருந்தாலும் அவனை நான் வளர்க்க முடியலையேன்னு நினைக்கும் போது. நீ கவலைப்படாத, முத்துவை நான் பாத்துக்கிறேன். நீ அங்க அவங்கள எல்லாம் பாத்துக்கோ. சரிங்க அத்தை. விஜயா, நீ தேவையில்லாம பயப்படாத. அம்மா நல்லவனத்தான் வளர்ப்பாங்க. என்ன நல்லவனத்தானே வளர்த்துருக்காங்க, என்ன மாதிரி தான் அவனையும் வளர்ப்பாங்க. நீ கவலைப்படாத. முத்து எழுந்துரு, கூழ் குடிப்பா. உக்காரு. நல்லா இருக்கா?